Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்களுக்கு பல பயனுள்ள தகவல் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து 508 அதனுடைய பிளாக் 1 யூனிட் 1 செலக்டட் எம்சிக்யூஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாம் வந்து 509 அடுத்து பார்த்தீங்கன்னா 510 எது வேணும்னு கேட்டதுக்கு 509 தான் வந்து அதிக இம்பார்ட்டண்டாக வந்து அதிக பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க 509. அதனால் 509ல் பிளாக் 1லேருந்து யூனிட் 1 செலக்டட் எம்சிக்யூஸ் வந்து என்ன சொல்லியே பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலக்டடாக வந்து ஒரு 15 கொஸ்டின் வந்து எடுத்து வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஷார்ட் டேர்மில் இருக்கிறனால நமக்கு வந்து 15ஆம் தேதி எக்ஸாம் அந்த இன்னும் ஒரு 25 டேஸ் தான் இருக்குங்களா. அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸாக பார்க்க முடியாது. அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபஸ்ட் எம்சிகேஸ் அப்புறம் 2 மார்க் 5 மார்க் இது மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா வீடியோ வந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லா யூனிட் வைஸ் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க அது மாதிரி கமெண்ட் செக்ஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா அதை பொறுத்து தான் வர முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 508 509 தமிழ் மீடியம் கேட்டீங்க. அதனால தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு தமிழில் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட் வைஸாக நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 508 முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்தோம். இப்போ 509 அடுத்து 510 வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக எம்சிகேஸ் 2 மார்க் 5 மார்க் 10 மார்க் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். இதில் வந்து உங்களுக்கு 5 மார்க் 10 மார்க்குக்கு நம்ம பிடிஎஃப் புக்கில் இருக்க பேஜ் நம்பர் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் போதும் அப்படின்னா வந்து அடுத்த நாங்கள் 2 மார்க் 5 மார்க்கு ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவோம். இந்த வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி ஆசிரியர் பட்டய படிப்பு டிஎல்எட் பாடப்பிரிவு 509 உயர் தொடக்க நிலையில் சமூகவியல் கற்றிடல் தொகுதி 1 பிளாக் 1 வந்து பார்த்தீங்கன்னா சமூகவியலின் பங்கு. அதில் வந்து யூனிட் 1 டைட்டில் வந்துன்னா சமூக அறிவியலின் பங்கு தான் யூனிட் 1 சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செலக்டடாக கொடுத்துருக்க எம்சிகேஸ் 2 மார்க் ஓகேங்களா. இந்த வந்து பார்த்தீங்கன்னா எம்சிகேஸ் எல்லாமே வந்து 2 மார்க் இல்லைங்களா. அதனால் வந்து எல்லாமே உங்களுக்கு செலக்டடாக எடுத்து போட்டு வித் ஆன்சரோட வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எம்சிகேஸ் 2 மார்க் வந்து என்னென்ன கொஸ்டின் என்னென்ன ஆன்சர்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் நூற்றாண்டில் சமூக அறிவியல் உருவாகியது 17 18 16 15. இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வெறும் கொஸ்டின் இது 4 ஆப்ஷனோட வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அடுத்த அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய ஆன்சர் வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதனுடைய ஆன்சர் நீங்கள் நோட் டவுன் பண்ணுவீங்க. அடுத்த அப்ளை பார்த்தேமே உங்களுக்கு ஆன்சர் வித் கொஸ்டின் வந்து எல்லாமே வந்துடும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 508 வந்து அந்த ஃபார்மேட் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து 509லையும் அதே மாதிரி தான் 50 எம்சிகேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஸ்டின் 4 ஆப்ஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. டேஸ் நூற்றாண்டில் சமூக அறிவியலில் உருவாக்கப்பட்டது 17 18 16 15. இது ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டில் சமூக அறிவியலின் உருவாக்கப்பட்டது ஓகேங்களா. இது 18 தான் கரெக்ட் ஆன்சர். 18ன்றதை நான் வச்சுக்கோங்க. சமூக அறிவியல் அப்படின்றது உருவாக்கப்பட்ட ஆண்டு 18 இதை நான் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் எலிஜிபிள் வந்து நம்ம வந்து சொல்ல முடியுங்களா. ஒரு வந்து ஏதோ கவர்மெண்ட்டோட எதுனாலும் ஏஜ் வந்து லிமிட் வந்து 18 இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன கின்ஸாக எடுத்து நான் வச்சுக்கோங்க. அப்போ சமூக அறிவியல் உருவாக்கப்பட்ட 18ன்றதை நான் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கேளுங்க என்ன சொல்ல கேளுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எம்சிகேஸ் ஒன்று இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து 5 மார்க் 10 மார்க் எப்படி கொஸ்டின் கேட்டால் நீங்கள் எழுதலாம்ன்றத ஒரு சின்ன கின்ஸ் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது கொடுப்போம். அதனால் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து ஒரு டைம் 2 டைம் நீங்கள் பார்க்கணுன்றக்காக தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக கொஸ்டின் ஆன்சர் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. ரெண்டாவது வந்து ஆன்சரோட அப்டேட் பண்ணிடுவோம். ரெண்டாவது கொஸ்டின் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி காலம் என்பது டேஸ் குறிக்கும் 1925 1930 1945 1962. இந்த சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது சமூக அறிவியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு எம்சிகேஸ் எல்லாமே வந்து இயர் தான் கேட்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கோ 10 மார்க் கேட்டாங்கன்னா இந்த இயரை வந்து நோட் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி காணப்படும் வந்து 1930. மூணாவது கொஸ்டின் மறுமலர்ச்சி மிக்க காலம் என்று எந்த ஆண்டை குறிப்பிடுகிறோம் 17 18 16 15. மறுமலர்ச்சி அப்படின்ற அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18வது தான் ஓகேங்களா. 18 2க்கு வருது மறுமலர்ச்சி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன உங்களுக்கு ஒரு சின்ன கின்ஸ் பார்க்க சொல்லியிருந்து பார்த்தீங்களா. சமூக அறிவியல் உருவாக்கப்பட்ட ஆண்டு மறுமலர்ச்சி சமூக அறிவியல் உருவாக்கப்பட்ட இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18. நாலாவது கொஸ்டின் 1937 காந்தியடிகள் கொண்டு வந்த திட்டம் அடிப்படை கல்வி அல்லது வார்தா கல்வி திட்டம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிகேசிகள் கேட்குறாங்க அப்படின்னா காந்தியடிகள் உருவாக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படை கல்வி கீழே வந்து உயர்கல்வி மேல்நிலைப்பள்ளி அப்படி மாதிரி தான் கொடுத்தாங்க அப்படின்னா அடிப்படை கல்வின்னு சொல்லி கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்சிகேஸும் யூஸ் ஆகும்
அல்லது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 மார்க்கில் வந்து நீங்கள் எழுதுறதுக்கு கரெக்டாக இருக்கும். காந்தியடிகள் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அடிப்படை கல்வி திட்டம் அல்லது பாரதா கல்வி திட்டம் அப்படின்னு எழுதிருங்க. ரெண்டுமே ஒன்று தான். அடுத்து அது உருவாக்கிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1937 அப்படின்னு எழுதிருங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் எழுதிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 5 மார்க்கில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மார்க் வந்து கம்பல்சரியாக கிடச்சிடும். ஏன்னா வந்து ரெண்டுமே பாயிண்ட் அவுட் தான். அடிப்படை கல்வி அப்படின்றது ஒரே வேர்டு தான், அதுக்கு வந்து 1 மார்க் கண்டிப்பாக கிடச்சிடும். 1937 ஆண்டு தான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்றப்ப கட்டாயம் வந்து அதுக்கு ஒரு 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்போ திருப்பி ரிமைனிங் வந்து என்ன பண்ணிங்கன்னா அந்த அடிப்படை கல்வி திட்டம் என்றால் என்ன, இல்லைனா வாரதா கல்வி திட்டம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் ஒரு பேராக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு 2 மார்க் தாங்க. மொத்தம் வந்து நீங்கள் 5 மார்க் வந்து கட்டாயம் நீங்கள் வாங்கிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 1937 அடிப்படை கல்வி திட்டம் டேஷால் கொண்டு வரப்பட்டதுன்னா காந்தியடிகளால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கொஸ்டின் மாற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஒரு கொஸ்டின் வச்சு நீங்கள் மல்டிபிள் கொஸ்டினாக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இதுக்காக தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கேளுங்க சொல்கிறோம். ஏன்னா இடையில வந்து இந்த மாதிரி வந்து ட்விஸ்ட் பண்ணி ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரு கின்ஸ் தான் கொடுப்போம். அதனால் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக தான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் கேட்க சொல்கிறது. பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ 1937 காந்தியடியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து அடிப்படை கல்வி திட்டம். 5வது கொஸ்டின், பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்ட ஆண்டு. இது வந்து மேக்ஸிமம் சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு ஆண்டு தான் கேட்பாங்க சொல்லியிருந்தோம். 1989 பிரெஞ்சு புரட்சி கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து 1789. அதாவது பிரெஞ்சு புரட்சி அப்படின்னா வச்சுங்களேன் 7, 8, 9 அடுத்தடுத்த நம்பர் வருது பார்த்தீங்களா? அப்போ 1000 சம்திங் அப்படின்றத 7, 8, 9 அப்படின்றது கண்டினியூட்டியாக வர மாதிரி பார்த்துங்க. பிரெஞ்சு அப்படின்றப்ப 7, 8, 9 அப்படின்னு நான் வச்சுக்கிட்டிங்கன்னா 1789ன்றதை ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் எம்சிக்யூஸில் கேட்குறாங்க அப்படின்னா 1989, 1879, 1978 அப்படி தான் மாற்றி கேட்பாங்க. அப்படினால 7, 8, 9 இந்த மாதிரி கண்டினியூட்டியாக வர மாதிரி நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 1789 ஏற்பட்ட புரட்சி அப்படின்னா பிரெஞ்சு புரட்சி. ஓகேங்களா? 1789 ஏற்பட்ட புரட்சி வந்து பிரெஞ்சு புரட்சி. இது வந்து கொஸ்டின் வந்து இந்த மாதிரி மல்டிபிளாக மாற்றி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6வது கொஸ்டின், அமெரிக்க சுதந்திர போராட்டம் ஏற்பட்ட ஆண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க சுதந்திர போராட்டம் வந்து 1776. இதில் வந்து அமெரிக்கா அப்படின்றத கின்ஸ் எடுத்துகிட்டு 777 வர மாதிரி பார்த்துங்க. ஓகேங்களா? அதில் வந்து நம்ம 7, 8, 9 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை வந்து 777 அமெரிக்கான்னு வச்சுக்கோங்க. அமெரிக்கா வந்து கின்ஸ்னு எடுத்துக்கிட்டு அமெரிக்கா ஃப்ரீடம் சுதந்திரம் அமெரிக்கான்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா 1776. அப்போ 777 வருது பார்த்தீங்களா? இதை வந்து அமெரிக்கான்ற நான் வச்சுட்டு 777ன்றதை ஒரு கின்ஸாக எடுத்துக்கங்க. 8வது கொஸ்டின், தொழில் புரட்சி ஏற்பட்ட ஆண்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இயர் தான். எல்லாமே மேக்ஸிமம் வந்து சோசியல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்சிகேஸ் இருந்தாலும் சரி கொஸ்டின் இருந்தாலும் சரி எல்லாம் வந்து இயரை பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால் வந்து எல்லாமே நீங்கள் இயர் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோ வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டு அதனுடைய கண்டுபிடிக்கப்பட்டது என்னென்ன தொடங்கப்பட்டது அப்படின்றத வெறும் இயரை வச்சு உங்களுக்கு எம்சிகேஸ் வந்து ஒரு 50 கொஸ்டின்லேருந்து 70 கொஸ்டின் மேலே நாங்கள் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். ஏன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஆண்டு வச்சு தான் கேட்பாங்க. அதனால் வந்து அந்த ஆண்டை ஃபுல்லாக நாங்கள் எடுத்து எம்சிகேஸ் வந்து 1 வேர்டு 2 மார்க் ஃபுல்லாக தனியாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஏதாவது நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு கம்மியான டைம் இருக்கனால ஃபஸ்ட் நாங்கள் எம்சிகேஸ் 2 மார்க் 5 மார்க் எல்லாமே வந்து யூனிட் வைஸாக நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு அடுத்த ரிமைனிங் டைம் இருக்கப்போ எம்சிகேஸ் இயர் மட்டும் உங்களுக்கு தனியான வீடியோ அப்டேட் பண்ணுறோம். தொழில் புரட்சி பார்த்தீங்கன்னா 1767. 9வது கொஸ்டின், 18ஆம் நூற்றாண்டிலிருந்து சமூக அறிவியல் பல்கலைக்கழக கலைத்திட்டத்தில் இருக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் பல்கலைக்கழக திட்டத்தில் டேஷ் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டில். ஓகேங்களா? 18ஆம் நூற்றாண்டில் டேஷ் பல்கலைக்கழக கலைத்திட்டம் இருக்கிறது அப்படின்றப்ப சமூக அறிவியல். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல் நம்ம சோசியல் சயின்ஸ் நம்ம சப்ஜெக்ட்டு, அதனால் வந்து சமூக அறிவியல் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. ஸோ 18ஆம் நூற்றாண்டில் தான் நிறையா வந்து நமக்கு ஆன்சர் இருக்குது. அது என்னென்னு சொல்லி கரெக்டாக நோட் பண்ணிக்கங்க. 19வது கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டிலிருந்து பள்ளி கலைத்திட்டத்திலும் முறையான பாடப்பகுதிக்காக இருக்கிறது. அதாவது பள்ளி கலைத்திட்டத்திலும் முறையான பாடப்பகுதிகளாக இருக்கும் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னாங்கன்னா 19ஆம் நூற்றாண்டிலிருந்து. ஸோ பள்ளின்றது 19ஆம் நூற்றாண்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமூக அறிவியல் பல்கலைக்கழக கலைத்திட்டம் வந்து 18ஆம் நூற்றாண்டு. இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பார்த்துங்க. பள்ளி அப்படின்னு வச்சுன்னா 19, பல்கலைக்கழகம் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டு. கல்வி கொள்கை அது வந்து பார்த்தீங்கன்னா 1964 66 வரைக்கும், அதாவது அந்த ஆண்டில் தான் வந்து கல்விக் கொள்கைகளுடைய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1964 to 66. இடைநிலை கல்விக் கொள்கை அது வந்து பார்த்தீங்கன்னா 1952 to 53. இடைநிலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு இயர் தான் டிஃப்ரெண்ட்டு. 52லேருந்து 53. அதான் பார்த்தீங்கன்னா 1க்கும் 2க்கும் இடைப்பட்டது அப்படின்னு சொல்லி இடைப்பட்ட சொல்லி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டில் கேட்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி கின்ஸ் வச்சுங்க. இடை அப்படின்றப்ப
உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் அப்புறம் மாதிரி ஒன்று தான் ஓகேங்களா. ஒன்றுக்கு அடுத்து 2 அது மாதிரி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்னோட டிஃப்ரெண்ட் நான் வச்சுங்க. இடைநிலைன்றது 52 to 53 ஓகேங்களா. இடைநிலை கல்விக் கொள்கை 52 to 53. 13வது கொஸ்டின். தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கட்டமைப்பு 1975. அதே மாதிரி 1975ஆம் ஆண்டு டேஸ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கட்டமைப்பு தொடங்கப்பட்ட தேசிய கல்வியியல். 14வது கொஸ்டின். தொடக்க மற்றும் இடைநிலை கல்வி தேசிய பாடத்திட்டம் 1988. 15வது கொஸ்டின். சார்லஸ் பியர்டு குச்சிகள், கற்கள், நட்சத்திரங்கள் மற்றும் இயற்கை பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்ட புகழ்பெற்ற மனித விஷயங்கள் எண்ணங்கள் தொடர்பான அறிதலை சமூக அறிவியல். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பார்த்தீங்கன்னா சார்லஸ் பியர்ட்ஸ் அவரின் கூற்று கொள்கை அப்படின்னு சொல்லி ஏதாவது 5 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா குச்சிகள் இதை எழுதணும். குச்சிகள், கற்கள், நட்சத்திரங்கள் மற்றும் இயற்கை பொருட்கள் ஆகியவற்றிலிருந்து வேறுபட்ட புகழ்பெற்ற மனித விஷயங்கள் எண்ணங்கள் தொடர்பான ஆகியவை சமூக அறிவியல் ஆகும் ஓகேங்களா. இப்போ சமூக அறிவியல் என்றால் என்னாலும் நீங்கள் இதை எழுதலாம். அதாவது சார்லஸ் பியரால் கண்டுபிடிக்கப்பட்ட இப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னா இந்த கூற்று கூறிட்டு அதை கூறியது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. எம்சிஎஸ்ல கேட்கும்போது சார்லஸ் பியர்ட்ஸ், இதை லாரன்ஸு இந்த மாதிரி யாரும் ஆப்ஷன் கொடுப்பாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாரன்ஸ் சார்லஸ் பியர்ட்ஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 509 யூனிட் 1 நம்ம செலக்டடாக உங்களுக்கு 15 கொஸ்டின் எடுத்து போட்டுருக்கோம். மீத ரிமைனிங் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு கம்மியான்றதுனால இதுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதை நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதில் மீத ரிமைனிங் அடுத்த பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மீத 2 மார்க்கு, மீத 5 மார்க், 10 மார்க் இதனுடைய கொஸ்டின் வித் ஆன்சர். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிஎஃப் புக் கொடுத்துருக்கோம் அப்படிங்களா. அதாவது என்ன டிஎல்எட்லேருந்து நமக்கு கொடுத்துருக்க பிடிஎஃப் புக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் போடுறவங்க போட்டு வச்சுங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 மார்க் 10 மார்க் எல்லாமே எந்த இதுலேருந்து இருக்குது அப்படின்னு பேஜ் நம்பர் தரோம். அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஒரு ரீட் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாம் போகும்போது பயனுள்ளதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கொஸ்டின் அப்டேட் பண்ணிக்கோம். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டடி பண்ணுங்கள். அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதம் இருக்க எல்லா சப்ஜெக்ட் மீதம் இருக்க 508 509 எல்லா யூனிட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எம்சிக்யூஎஸ் 5 மார்க் 2 மார்க் 10 மார்க் எல்லாமே நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எது அதிகம் ஃபஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் எதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எது உங்களுடைய தேவை அதிகமாக இருக்கோ அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் டிஎல்எட் பயிலக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாருக்கும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் நம்ம கம்மியான நாள் தான் இருக்குது. அதனால் எல்லாருமே நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். சிலர் ஸ்டடி பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் கொஸ்டின் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆன்சர் உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துங்க. இல்லை அப்படின்னா இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரெக்கவர் பண்ணாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எது ரெக்கவர்மெண்ட் இருக்கோ அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் டிஎட் சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.